தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி விற்பனை களை கட்டி வரும் நிலையில் கோவை ஒப்பணக்கார வீதியில் பொதுமக்கள் புத்தாடைகள் வாங்க குவிந்து வரும் நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கோபுரங்கள் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண். போலீசார் தரப்பில் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்ன விவரம்? ஜெயஸ்ரீ வணக்கம். அதாவது தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கு இன்னும் 8 நாட்களை மீதம் இருக்கக்கூடிய நிலையில் கோவையின் முக்கிய கடைவீதி பகுதியான இந்த டவுன்ஹால் பகுதியில் கூட்டம் என்பது களைகட்டி காணப்படுகிறது. 3 மணி முதலே இங்கு கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இன்று விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இங்கு புத்தாடைகள் மற்றும் நகைகள் ஆபரணங்கள் வாங்குவதற்காக வழக்கமாகவே இந்த டவுன்ஹால் பகுதியில் குவிவது என்பது வழக்கமாக இருக்கும். இந்த நிலையில்தான் இன்னும் 8 நாட்களே தீபாவளி பண்டிகைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இன்றும் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த கூட்ட நெரிசல் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக கோவை ஒப்பணக்கார வீதி உக்கடம் பகுதியிலிருந்து காந்திபுரம் செல்வதற்கான முக்கிய பாதையாக இந்த சாலை கருதப்படக்கூடிய காரணத்தினால் இந்த சாலையில் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்படுகிறது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் இங்கு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் இங்கு அமைக்கப்பட்டு இந்த கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தும் ஒரு காவல் கட்டுப்பாட்டு அறைக்குள் கொண்டு வரப்பட்டு அங்கு கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி இங்கு பிட்பாக்கெட் மற்றும் நகைப்பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை கண்டறிவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். இதற்காக தனிப்படையினர் அமைக்கப்பட்டு இந்த தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட போலீசார் மாற்று உடையில் இந்த பகுதி முழுவதுமாக கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் கோவை ராஜவீதி, ஒப்பணக்கார வீதி, இந்த பெரியகடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் மாற்று உடையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த 5 இடங்கள், அதாவது ராஜவீதி சந்திப்பு, பெரியகடை வீதி சந்திப்பு, அதேபோன்று வைசியால் வீதி சந்திப்பு உள்ளிட்ட இந்த பகுதிகளில் 5 இடங்களில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இந்த கூட்ட நெரிசலை காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பகுதிகளில் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவங்களோ குற்ற சம்பவங்களோ நிகழாதபடி காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த ஒப்பணக்கார வீதி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் காணப்படும் காரணத்தினால் இந்த சாலையை கடப்பதற்கு பொதுமக்களுக்கு காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாக தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய நிலையில் வாகனங்கள் செல்லக்கூடிய சூழலில் அந்த பொதுமக்கள் யாரும் சாலையை கடக்கக்கூடாது, காவல்துறையினர் அறிவுறுத்திய பிறகு இந்த சாலையை கடக்க வேண்டும் என்றும், அதே போன்று இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி யாரேனும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடும். எனவே பொதுமக்கள் தங்களது மணிபர்ஸ், தங்க நகை மற்றும் பணம் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். காவல்துறையினரின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு வலயத்திற்குள் தற்பொழுது இந்த டவுன்ஹால் பகுதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருண்.